ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். சாய்ராம். வெல்கம் டு another episode of Thus Spake பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா. இன்னைக்கு நம்ம உலகத்துல எல்லாரும் அமைதியை தேடி போயிட்டு இருக்கோம். ஆனா அமைதி, சாந்தின்றது சுவாமி கொடுத்திருக்கிற 5 மனித விழுமியங்கள், அதாவது 5 ஹியூமன் வேல்யூஸ்ல ஒண்ணு. சோ அமைதி எப்படி அடையிறது? இதுக்கு சுவாமி அழகா பதில் சொல்றார். அமைதின்றது வெளியே தேடினா கிடைக்கிற ஒண்ணு கிடையாது. அது நம்ம இதயத்திலே தான் இருக்கு. அப்போ அமைதின்றது எப்படி அடையுது? அதுக்கு முதல்ல நம்ம இதயத்துல இருக்கிற கெட்ட குணங்கள், அதாவது காமம், கோபம், பேராசை, இந்த மாதிரி கெட்ட குணங்கள் எல்லாம் நம்ம ஒட்டுமொத்தமா அழிச்சிடணும் அப்படின்றவர். அப்படி நம்ம அழிச்சிட்டோம்னா நம்ம இதயத்திலேருந்து என்ன வெளியே வருதோ அது எல்லாமே தூய்மையான விஷயங்களா தான் இருக்கும். அன்பு, பொறுமை, கம்பேஷன், அந்த மாதிரியான நல்ல குணங்கள் தான் நம்ம இதயத்துல இருக்கு அப்படின்னு சுவாமி சொல்றாரு. இந்த இடத்துல சுவாமி நம்ம இத்திஹாசங்கள்ல இருந்து 3 எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு. ஒண்ணு ராமாயணத்திலிருந்து ராவணன். ராவணன் காமத்துக்கான, அதாவது ஆசைக்கான உதாரணம். ராவணன் பெறாத வரம் கிடையாது, அவன் கத்துக்காத வித்தை கிடையாது, 64 வித்யைக்கான அதிபதி அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்காரு. அப்படி இருக்க ராவணன் அழிஞ்சதுக்கு காரணம் என்னன்னா அவனோட காமம், ஆசைன்ற அந்த ஒரு கெட்ட குணத்தினால. அதே மாதிரி நமக்கு பாகவத புராணத்திலிருந்து ஹிரண்யகசிபுவோட உதாரணத்தை சுவாமி சொல்றாரு. ஹிரண்யகசிபு ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச்சர், சயின்டிஸ்ட். அதாவது பூமியோட ரொட்டேஷன், எர்த்தோட ரொட்டேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி படைச்சவர் அவரு. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு நம்ம நிலாவை தொடணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அவர் அந்த காலத்திலேயே சூரியனை தொட்டவர். அப்படி இருந்தவர் ஏன் அழிஞ்சாருன்னா கோபம். நாராயணன்ற அந்த பரம்பொருள் மேல கண்மூடித்தனமான கோபத்தினால அவர் அழிஞ்சார். 3வது உதாரணம் தர்றது மகாபாரதத்திலிருந்து துரியோதனன். துரியோதனன் கிட்ட என்ன கெட்ட குணம் இருந்தது? துரியோதனன் கிட்ட எல்லாமே இருந்தது. ஆனா அவன் கிட்ட இருந்த ஒரே கெட்ட குணம் அவனோட பேராசை. சுவாமி சொல்றார், ஒரு பேராசையை பிடிச்சவனை நம்ம அழிக்கணுமோ இல்ல கொல்லணும்னு நினைச்சோம்னா நம்ம அவனை போய் பிசிக்கலா அட்டாக் பண்ண வேண்டாம். அவன் கிட்ட போய் எனக்கு உன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் எனக்கு என்கிட்ட கூட அப்படின்னு நம்ம கேட்டோம்னாலே அவன் செத்துருவான் அப்படின்ற. சோ இந்த 3 கெட்ட குணங்களை நம்ம ஒழிச்சிட்டோம்னா நம்ம அமைதி அடையலாம் அப்படின்னு சுவாமி சொல்றாரு. ஒரு வாட்டி ஒரு டிவோட்டி சுவாமி கிட்ட ஐ வாண்ட் பீஸ், எனக்கு அமைதி வேணும் அப்படின்னு கேக்குறாரு. ஒரு சுவாமி சொல்றாரு, முதல்ல அந்த ஐன்றத அழிச்சிடு, எனக்கு, அதாவது ஈகோ, அதை அழிச்சிடு அப்படின்றாரு. 2வது வாண்ட், வேணும் அப்படின்ற அந்த ஆசையை அழிச்சிடுன்றாரு. அப்போ கடைசியில என்ன இருக்கும்? அமைதியான பீஸ் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கும் அப்படின்னு சுவாமி அழகா நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறார். சோ நம்ம இதை கத்துட்டு நம்ம நம்மளோட கெட்ட குணங்களை அழிச்சிட்டு அமைதி அடையலாம். ஜெய் சாய்ராம்.